நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் கேட்கறதுக்காக வந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் வணங்குற அந்த சிவபெருமானையும் எல்லா சித்தர் பெருமகன்களையும் வணங்கிக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷத்தில் பிறகுது. சிவபெருமானுக்கு உகந்த தினத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. சூரிய பகவான் சந்திரனோட வீட்டில் இருக்கார். கடகராசிங்கிறது சந்திரனோட வீடு. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு போய் ஆட்சியில் உட்கார போகிறார். அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார். அசுர குருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார், கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்காரு. புத்தி காரகன், நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாத தொடக்கத்தில் பலமிழந்து வக்கரம் அடைஞ்சு கடகராசியில் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, பலம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அசுரகுருன்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் சூரிய பகவானோட வீடான சிம்மத்தில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் கேதுவோடு சேர போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் உட்காந்துருக்கார். சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் நீதிகாரகன் கும்பராசியில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் பலமிழந்து போய் இருக்கார். ராகு குருவோட வீட்டில் மீனத்தில் உட்காந்துருக்காரு. கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் உட்காந்துருக்கார். இதுதான் இந்த நவ கிரகங்களோட அமைப்பு, ராசி மாற்றம் அப்படிங்கிறது. இதை நாம் சரியாக கணிச்சா மட்டும்தான் இந்த மாதத்துக்கு உண்டான பலனை துல்லியமாக சொல்ல முடியும். சரி, உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்க போகுது? சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் தான் போயிட்டு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டத்தில் சனி, ராசிக்கு 7ஆவது வீட்டில் களத்திர சனி, கண்ட சனி, சப்தம சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்காந்துருக்கார். அதாவது கழுத்தில் சனி, தொண்டையில் உட்காந்துருக்கார். சாப்பிட்ட சாப்பாடு கூட செரிமானம் ஆகாத மாதிரி தொண்டையில் புண்ணு, அடிக்கடி இருமல் வர்றது, சளி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது சிம்மராசிக்காரர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்றவர்கள்கிட்ட ஒரு கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. காசு பணம் 10 ரூபா இருக்கோ இல்லையோ கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதரா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. கொஞ்சம் கோவக்காரங்க, கொஞ்சங்கிறத விட நிறையாவே முன்கோபிகள், அதை விட அதிகமாக உள்ளுக்குள்ளே பாசம் உள்ளவங்க. ஆனால் அந்த பாசத்தை எப்படி காட்டுறது அப்படின்னு தெரியாது. ஒன்று கடாமுடான்னு கத்தி விடுவாங்க, இல்லைன்னா குழந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு ரொம்ப மாதத்துக்கு பிறகு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, கண்டத்தில் சனி இருக்குது, 10ல் குரு இருக்குது. 10ல் குருன்னா பதவியில் மாற்றம், பதவியில் நாசம்பாங்களே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அது உண்மைதான். அதாவது 10ல் குரு, பதவியில் மாற்றம். சனி நல்ல இடத்துல இருந்தால் நல்ல மாற்றம், கெட்ட இடத்துல இருந்தால் கெட்ட மாற்றம். இப்போ சனி கண்டத்தில் இருக்காருங்கிறப்போ உங்களுக்கு வந்த மாற்றம் எல்லாமே கெட்ட மாற்றமாக தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ சனி 7ஆம் இடத்துல வக்கரகதி அடைஞ்சு விட்டார். 6க்கு 7க்கு அதிபதியான சனி வக்கரம் அடைகிறார். அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான். எதிர்பாராத திருப்பங்கள், விலகி சென்ற உறவுகள்லாம் திரும்பி வரும். ஒரு திருமணத்துக்கு வரன் பார்த்துருந்தோன்னா கூட நமக்கு ஒரு வரன் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். சரி, இதை முடிக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் எவனாவது தட்டி விட்டு போயிருப்பான், அது போயிருந்திருக்கும். அப்படி விலகி போன வரன் கூட திரும்பி வரக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மாதிரி பிரிஞ்சு போன அண்ணன் தம்பி ஒன்று சேரலாம், பிரிஞ்சு போன மாமா மச்சான், கடந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படி விலகி போன சொந்தங்கள் எல்லாமே திரும்பி சேரக்கூடிய ஒரு நேரம். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் கிடைக்கும். மச்சான் ஒருத்தன் விசா அனுப்புகிறேன்னா, கூட்டாளி ஒருத்தன் அனுப்புகிறான்னா, போக முடியாமல் கிடக்கு, இழுத்துக்கிட்டு கிடக்கே அப்படின்னவங்களாம் கூட இப்போ வெளிநாடு பயணம் அப்படிங்கிறத செய்யலாம். அதே மாதிரி ஒரு வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருக்கேன், அரசு ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரு காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து ஒரு தொகை வரணும், வராமல் நின்றுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி அரசு வழியில் ஆதாயங்கள் வர வேண்டியது தடைபட்டு போயிருந்தால் அது இனிமேல் கிடைக்கும். ஒரு வழக்கில் தோற்று போயிருந்தால் கூட மேல்முறையீடு செய்கிறதுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். கரெக்டாக செய்யலாம், வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்குது. ஒரு கொண்டாட்டமான மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா 10ல் குரு இருக்கும்போது பதவியில் மாற்றம், கெட்ட மாற்றம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ கண்டக சனி வலிமை இழந்ததோடு மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானுக்கு நெருங்கிய நட்பு கிரகமான நெருப்பு ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கூடி குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. அதாவது மாத தொடக்கத்துலேருந்து மாதம் முழுக்கவே குருவும் செவ்வாயும் ராசிக்கு 10ஆவது வீட்டில் தொழில்ஸ்தானத்தில் இருக்காங்க. இதான் குரு மங்களம் அடைஞ்சிடுறாரு பார்த்தீங்களா.
தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் விருதெல்லாம் வாங்கி கௌரவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி நீங்கள் எடுத்த காலம் எதுவாக இருந்தாலும் சரி, தொட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி, அந்த நிறுவனத்தில் நீங்கள் மதிக்கப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய ஒரு நபராக மாற போகிறீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கே இதான் பிடிக்கும். காசு பணம் 10 ரூபா பெருசு கிடையாதுரா, இன்றைக்கி காசு வரும் நாளைக்கு போகும், இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற காசு நாளைக்கு ஒருத்தன்ட்ட இருக்கும், இன்னொருத்தன்ட்ட நாளான்னைக்கு போயிடும், அது முக்கியம் கிடையாது. மனுஷனுக்கு சுய கௌரவம் தான்டா முக்கியம் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரர்கள். அவங்களோட மனநிலைக்கு ஏற்பவே போகிற இடத்தெல்லாம் மதிக்கப்படுவீங்க. உங்களை பார்த்தா 4 பேர் வணக்கம் வைப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒரு சாதனை படைச்சக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது இந்த குருமங்கல யோகத்தால். ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய், அவரே குருவோட கூடியிருக்கார் 10வது வீட்டில். அப்படிங்கிறப்ப அப்பா வழி சொந்தங்களால் விற்கப்பட்ட ஒரு இடத்த வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பங்காளிக்கு ஒரு இடத்த எழுதி கொடுத்துட்டேன், அதை இப்போ திரும்பி வாங்கணும்னு பார்க்குறேன், வாய்ப்பு இருக்குது, முயற்சி செய்யலாம். இந்த மாதிரியான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி 11க்கு அதிபதியான புதன் வக்கரமடைகிறார் அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன், அவர் வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் காசு பணம் வர்றது குறைஞ்சிருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. 13ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறார், அதுக்கப்புறம் பலம் அடைஞ்சு போயிடுறாரு. 12வது வீட்டில் 11க்கு அதிபதியான புதன் வலிமை அடைகிறார். அப்படிங்கும்போது ஒரு தொகை செலவு பண்ணால் இன்னொரு தொகைங்கிறது வரும், காசு பணம் வந்தால் இன்னொரு பக்கம் செலவாகும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்காது. 10 ரூபா எடுத்து வைக்க முடியலையே, மிச்சப்படுத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர, நம்மளோட அவசிய தேவைக்கு யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கிறேன் 10 ரூபா கடன் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான தேவை இருக்காது. கவலைப்பட வேண்டியதில்லை, கௌரவமாக வாழ்ந்துடலாம். உங்கள் கௌரவத்துக்கு எந்த விதமான இழுக்கும் வராமல் கடந்த காலகட்ட கடனை கூட அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும். அதுமாரி கிரகங்களோட ராஜா சூரியன் உங்களோட ராசிக்கு அதிபதி, மாத தொடக்கத்தில் விரயத்தில் இருக்கார். 17ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்காருங்கும்போது கொஞ்சம் அரசு வழி விரயங்கள் வரும், கவனமாக இருந்துக்கணும். அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, நான் போய் ஆஜராகலை, அதனால் ஒரு ஃபைன் போட்டாங்க, ஒரு வாரண்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது வம்பு வழக்கு இருந்ததுன்னா கரெக்டாக போய் ஆஜராகிடுறது அப்படிங்கிறது நல்லது. அது மாதிரி ஒரு வீட்டு வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணும், ஒரு கரண்ட் பில்லு கட்டணும், அதெல்லாம் நேரத்தை பார்த்து குறித்து வச்சுட்டு கட்டிக்கிறது நல்லது. மறந்து போய்டும், அப்புறம் அதுக்கு ஒரு ஃபைன் போட்டுக்கிட்டு ஆஃபீஸுக்கு நடையாக நடந்துகிட்டு இருக்கணும். அதனால் அரசு வழி காரியங்கள் எதுலேயுமே கொஞ்சம் சொணக்கம் இல்லாமல் பார்த்துங்க. 17ஆம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே ஆட்சி பெற்று அமர்றார். உங்களோட பிள்ளைகளுக்கு அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதுகிறேன், ஒரு எம்எல்ஏவை பார்க்குறேன், எம்பியை பார்க்குறேன், அமைச்சரை பார்க்குறேன், ஒரு அதிகாரிகளை பார்த்து ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறேன்னா 17ஆம் தேதிக்கு மேலே முயற்சி செய்யலாம். அரசு வழி காரியத்தில் அனுகூலம் இருக்குது. அதோட அரசாங்க வேலையிலேருந்து கடந்த காலகட்டத்தில் நீக்கப்பட்டவங்க, ஏதாவது பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களாம் 17ஆம் தேதிக்கு மேலே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விரும்பிய பணியிடம் மாற்றம், விரும்பிய பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 17ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அதோட ராசிக்குள்ளேயே சுக்கிர பகவான் இருக்கார், அசுரகுரு உங்களோட ராசிக்குள்ளே இருக்கார். அவர் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் ராசிக்குள்ளே இருக்கும்போது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அது மாதிரி ஒரு தொழிலுக்காக ஒரு 10 ரூபா உதவி ஆச்சா கடன் கேட்டிருந்தீங்க, போனீங்க வந்தீங்கன்னா அது உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல குறுக்கீடுகள் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். சக பணியாளர்களால் அலுவலகத்தில் ஒரு நன்மை கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்கும். கான்ட்ராக்ட் கமிஷன் 10 ரூபா லாபமும் 17ஆம் தேதிக்கு மேலே சம்பாதிக்கலாம். அந்த வகையில் கண்டத்தில் சனி இருந்தாலும் சரி, 10ல் குரு இருந்தாலும் சரி, அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் சரி, தனஸ்தானத்தில் கேது இருந்தாலும் சரி, வருடகிரகங்கள் எதுவுமே சரியில்லைன்னாலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட போகிற ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம். தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு ஏலவாழ மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மாதம் ஒரு அற்புதம் நிகழும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.